ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கான எக்ஸ்பெரி, அதாவது வந்து மந்த்லி எக்ஸ்பெரி ஓகேங்களா. ஸோ அந்த மந்த்லி எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத நாளைக்கான லெவல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் எது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ நம்ம கன்சல்டேஷன் ஜோனில் இருக்க மார்க்கெட்டே இன்றைக்கி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டை புக் பண்ணுற நிலமையிலே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டை சுத்தமாக சைடுவேஸு. ஸோ இந்த சைடுவேஸில் மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்றதை நம்ம வந்து காலையிலே வந்து அவேர் கொடுத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அந்த அவேர்னஸ்னால நிறைய பேர் வந்து மார்க்கெட்டு முடிஞ்சோன்னு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இப்போ நாளைக்கு ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒன் சைடு மீன் இன்றைக்கி கன்சல்டேஷன் பண்ணாங்க, நாளைக்கு இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு சைடு மூவ்மெண்ட் ஒரு ஆஃப் டே நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆஃப் டேன்னா என்ன, ஃபுல் டேவே நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதிர் அது வந்து ஒரு டவுன் சைடாக போகலாம், இல்லை அப் சைடாக கூட போகலாம் ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ 24,717 அப்படின்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா புட் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,674, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,600, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,533. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகுது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னும் போது அப்சைடுக்கு 24,787 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் அப்சைடு மூவ்மெண்ட் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,830, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,900, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 24,970. இதெல்லாம் வந்து அப்சைடு போணுச்சு அப்படின்னா இதில் வந்து ரியாக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட்டான 24,717க்கும் மேஜர் ரெசிஸ்டண்ட்டான 24,787க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா. அது மிட்லைனை பொறுத்தளவுக்கு 24,743 ஓகேங்களா. ஸோ இந்த இன்பிட்வீன்லேயே இருக்கிற பட்சத்தில் மேஜர் ரெசிஸ்டண்ட் போகலாம், இல்லை மேஜர் சப்போர்ட் போகலாம். இதுக்குள்ளேயே மார்க்கெட்டு இன்றைக்கி எப்படி நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ளேயே இருந்ததோ அதே மாதிரி நாளைக்கு வந்து இந்த மேக்ஸிமம் இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவை நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு 15 மினிட்டே பிரேக் அவுட் பண்ணிவிடும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் கன்சல்டேஷன் நடந்தனால நாளைக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்லேயே நோ ட்ரேடிங் ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. சரி, ஓகே. இதான் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவில் அதுவுமே நின்றுது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டருமே வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ணல, பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டரும் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணல ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 55,338 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட்டு 55,241 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 55,083, தேர்ட் சப்போர்ட்டு 54,925 அப்படின்றது நாளைக்கு வந்து ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா சப்போர்ட் ஆகும். மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,495, கிட்டத்தட்ட 55,500ன்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் ஆகும். இந்த 55,500க்கு மேலே போகுது அப்படின்னா 55,592 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 55,750, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 55,853. இதில் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா இதில் வந்து ரியாக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட்டான 55,338க்கும் மேஜர் ரெசிஸ்டண்ட்டான 55,500க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து மிட் லைனை பார்த்தீங்கன்னா 55,400ன்றது மிட் லைனாக இருக்குது. இப்போ 55,400க்கு மேலேயோ இல்லை 55,400 கீழே இருக்கும்போது ஒன்று மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரணும். அப்படி மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஏதாவது ட்ரெண்டு புலப்படுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம வந்து கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பைன்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டிமெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். இது ஒரு ட்ரெண்டு நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லைன்ஸ்லையுமே நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டத்தில் இப்படி கனெக்ட் பண்ணுறேன்
ஓகேங்களா. ஸோ இந்த பாட்டத்தில் உள்ள லைன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு ட்ரெண்டு வரும். ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நாளைக்கு பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி கூட இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு இப்படி வருது. ஓகே. இப்போ நாளைக்கு இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தது அப்படின்னா 54,925க்கு மேலே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஃபர்தர் அப்டேட்டாக வந்து நம்ம வந்து பதிவிடுவோம். ஓகேங்களா. சரி, ஓகே. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியுமே இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் பார்த்துருவோம். மேஜர் சப்போர்ட்டுக்கான லெவல் பார்த்திங்கன்னா 26,414ன்றது மேஜர் சப்போர்ட்டு. மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுன்னா 26,367ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 26,291ன்ற ப்ரீவியஸ் ஸ்விங்கு. தேர்ட் சப்போர்ட்டு 26,217. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற போது 26,489ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 26,535, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,610, தேர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 26,685. இதில் வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ கன்சால்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்க்கணும். ஸோ மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,414க்கும் மேஜர் ரெசிஸ்டண்ட்டான 26,489க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,442. ஒன்ஸ் இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை மிட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு வரலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஏதாவது ட்ரெண்டு புலப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாட்டத்தில் இதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு எப்படி கனெக்ட் பண்ண சொல்லிச்சோ அதேமாதிரி கனெக்ட் பண்ண சொல்லுது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இது வந்து பிரேக் அவுட் வந்து கீழே தான் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்டை வந்து அடியில் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம அடியில் இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட்டு. ஸோ நான் அப்படி கனெக்ட் பண்ண முடியாதுன்றதுனால நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ட்ரெண்டு வந்து கரெக்டாக இருக்கோ அது இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு பாட்டத்தில் வருது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிரேக் அவுட்டு கீழே தான் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வருதா அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே. இப்போ இதுலேருந்து இது வரலையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. இதுதான் வந்து ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து கம்பைன்டு இண்டிகேட்டரில் காமிக்குது. ஸோ இந்த கம்பைன்டு இண்டிகேட்டர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நம்மளுக்கு வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த லைன்ஸ் மூலிமா நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் இந்த 26,414க்கு கீழே வந்துருச்சுன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக போயிடும். அதுமாதிரி 26,489க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நம்ம பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கோர்சஸ் லைவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லைவ் கிளாஸஸ் வேணும் பண்ணுறவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கோர்ஸ்க்கு டீட்டெயிலுக்கான இது டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஃப்ரீ கோர்சஸ் தந்துருக்கிறத நிப்பாட்டிட்டோம். ஓகே சார். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி இண்டிகேட்டர் வந்து இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோர்சஸ் ஏன்னா லைவில் எடுக்க போகிறதுனால நம்ம வந்து கோர்சஸ் வந்து பெய்ட் கோர்ஸாக மாற்றிட்டோம். ஸோ பெய்ட் கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது. கண்டிப்பாக வாங்கி பயனடைங்க. தேங்க்யூ நம்பா.